சுவாமி விவேகானந்தரின் சிந்தனைகள். அத்வைத வேதாந்தத்தின் கருத்துப்படி பிரபஞ்சத்தில் உண்மையாக இருப்பது ஒன்றே. அதை பிரம்மம் என்று அத்வைத வேதாந்தம் குறிக்கிறது. மற்ற எல்லாமே உண்மையற்றவை, மாயையின் சக்தியால் பிரம்மத்திலிருந்து வெளிப்படுபவை, உருவாக்கப்படுபவை. ஒவ்வொரு மனிதனும் 3 பகுதிகளால் ஆனவன்: உடல், அந்தக்கரணம் அல்லது மனம், அதன் பின்னால் ஆன்மா. இந்த ஆன்மாவின் புறப்போர்வை உடல், அகப்போர்வை மனம். உண்மையில் ஆன்மாவே எல்லாவற்றையும் உணர்ந்து அனுபவிக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் அந்த பிரம்மமாகிய உண்மையும் இந்த மாயையும் கலந்த கலவைதான். மாயை அல்லது அறியாமையிலிருந்து நம்மால் விடுபட முடிந்தால் நாம் உண்மையில் யாரோ அதுவாக ஆவோம். நாம் இப்போது இருக்கும் நிலைமைக்கு நாமே பொறுப்பாளிகள். நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்படி நம்மை அமைத்து கொள்ளும் ஆற்றல் நம்மிடமே இருக்கிறது. நாம் இப்போது இருக்கும் நிலை நம்முடைய முன்வினைகளின் பலன் என்றால், எதிர்காலத்தில் நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டுமென்று விரும்புகிறோமோ அதை நாம் நம்முடைய தற்போதைய செயல்களால் உண்டாக்கி கொள்ள முடியும் என்பது வெளிப்படை. இந்த மனித உடல்தான் பிரபஞ்சத்திலேயே மிக சிறந்த உடலாகும். மனிதனே மேலான ஜீவன். எல்லா மிருகங்களைக் காட்டிலும், எல்லா தேவர்களைக் காட்டிலும் மனிதன் உயர்ந்தவன். மனிதனை விட உயர்ந்தவர் யாருமே இல்லை. இயற்கையை மீறி மேலெழுவதற்கு போராடி கொண்டிருக்கும் வரையில்தான் மனிதன் மனிதனாக இருக்கிறான். இந்த இயற்கையானது அகம், புறம் என்ற 2 வகைப்படும். பல்வேறு நாடுகளின் வரலாற்றை ஆழ்ந்து படித்து பார்த்தால், இயற்கையை வென்று தங்களை உயர்த்தி கொள்ள முயற்சி செய்யும் மக்கள் அதிகரிக்கும் போதுதான் ஒரு நாட்டிற்கு எழுச்சி வருகிறது என்பதை எப்போதும் நாம் காணலாம்.